உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல்ல ரஷ்யா பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருக்கு, உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிற சில ரூமரான செய்திகளும் வருது. ஆனா ரஷ்யாவுடைய நிலைப்பாடு இதில் நம்ம தெளிவா பார்க்கணும். எந்த அடிப்படையிலும் ரஷ்யா முழு முதலாக, அதாவது நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, வரக்கூடிய ரூமர் அப்படிதான், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அமெரிக்கா உள்ள ஒரு வேளை வந்துச்சுன்னா ரஷ்யா நாடாக நாங்கள் ஈரானோடு சேர்ந்து போர் செய்வோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகள் செய்திகள் வந்ததான ஒரு ரூமர், அபிஷியலா அன்அபிஷியலா வரக்கூடிய செய்தி. ஆனா இது உண்மை கிடையாது. ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள், அதாவது உளவு ரீதியாக செய்திகளை கொடுப்பது, ராணுவ ரீதியாக சில விஷயங்களை உதவி செய்வது அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் தங்களது நிலைப்பாட்டை வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ரஷ்யாவை சுற்றி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர் சூழல் இருக்கு. உக்ரைன் ஒரு பக்கம் தாக்கக்கூடிய ஒரு சூழல், உக்ரைனோடு சேர்ந்து நேட்டோ படைகள் வந்து ரஷ்யாவை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் என்ற பல சிக்கல் வந்து ரஷ்யாவுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் தனது நாட்டுடைய சிக்கலையும் பார்த்துட்டு இருக்குது, மறுபக்கம் ஈரானோடு நின்று கொண்டு பலஸ்தீனுக்கான ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எந்த காலம் கொண்டும் ரஷ்யா வந்து இதில் வந்து முழு மூச்சாக ஒரு ராணுவ அடிப்படையில் வந்து உள்ள இறங்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. அது ஐயமாக தான் காணப்படுகிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் 20 ஆண்டு காலமாக இந்த விஷயத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. 20 ஆண்டு காலமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ், இந்த கணக்குக்கு தான், இந்த தாக்குதலுக்கு தான், இந்த ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த நிலைப்பாடுடைய ஒரு நீட்சியாக வெற்றியாக இது அது பார்த்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈரானுடைய தலைவர், சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி ஆகட்டும், அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஆகட்டும், அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கூற்று தான் 20 ஆண்டு காலமாக அவங்க மத்தியில் இருந்துச்சு. என்ன கூற்றுன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், அல் அக்ஸாவை மீட்டு சுதந்திர பலஸ்தீனை அடைய வேண்டும், குறிப்பாக அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற இந்த தாட் இருக்குல்ல, இந்த எண்ணம் என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற அமைப்பு கீழே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருந்துச்சு. மேலும் கூடுதலாக இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு ட்ரையலாக தனது கூட்டு பிளேயராக யார் யாரை பயன்படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்புல்லாவையும் ஹூதிகளையும், குறிப்பாக ஹூதிகளை பயன்படுத்துச்சு. ஹூதிகள் நேற்றைய தினம் ஈரான் நடத்தின அதே தாக்குதல் வேலையில் ஈலேட் மற்றும் பல்வேறு துறைமுகங்களில் பெலிஸ்டிக் மிசைல்களை வந்து ஹூதிகளும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியும் நமக்கு கிடைக்கிறதுனால நேற்றைய தாக்குதலில் சொல்லப்போனால் பன்முனைகள் ஆல்ரெடி ஒரு 5 முனைகள் வந்து இஸ்ரேல் பாதிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய தேதியில் ஈரானும் சேர்ந்து இந்த தாக்குதல் வந்து நேரடியாக நடத்துறதுனால, ஏன்னா ஈரான் நேரடியாக இதுவரையும் தாக்குதல் நடத்தலை. ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை, குறிப்பாக ஹிஸ்புல்லாவாகட்டும், அதேமாதிரி ஹமாஸ் ஆகட்டும், அதே போல் ஹூதிகள் ஆகட்டும், இவர்கள் தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் நேரடியாக ஈரானுடைய IRGC ராணுவமே வந்து இந்த தாக்குதலை வந்து மூவ் பண்ணியிருக்கு. அப்படின்னா இனி அடுத்த கட்ட சூழல் என்பது ஒரு 3ஆம் உலகப் போருடைய நிலையில தான் இன்னைக்கு இருக்கணும். சொல்ல போனால் இந்த நிலை என்பது எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உலகளாவிய அளவில் பாதிப்பு. இது வந்து வெறும் பலஸ்தீன் இஸ்ரேலுக்கான பாதிப்பு கிடையாது, மற்றும் மத்திய கிழக்குக்கான பாதிப்பு கிடையாது. சர்வதேச அளவில் உலகளாவிய அளவில் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இனி வரக்கூடிய தலைமுறைகள் பொருளாதார சிக்கலில் ஏற்படும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்றில் போர் நடக்கக்கூடிய இதே வேளையில் சில சம்பவங்கள் மத்திய கிழக்கிலையும் நடக்குது, வெளியும் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அந்த நாட்டினுடைய அரசு வங்கிகள் எல்லாமே தங்கத்தை கிலோ கணக்காக வந்து உடனடியாக வாங்கி டம்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க, பதுக்கி வச்சுக்கிறாங்க. மேலும் மத்திய கிழக்கில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய நாணய முறை வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ நிதி சார்ந்த முறையில் வந்து இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய கணக்கில் $800 மில்லியன் வந்து கிரிப்டோ கரன்சி என்பது இது மாதிரி வந்து கைமாற்றப்பட்டு பதுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா, பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவதுன்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியை வந்து பதுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நடந்திருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஈரான் விஸ் இஸ்ரேலுங்கிற இந்த ஒற்றை போரில் நடந்திருக்கு. ஸோ கூடுதலாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஈரான் விஸ் இஸ்ரேல் இந்த போரில் யார் யார் நயவஞ்சகர்கள் என்ற விஷயம் வந்து இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஈரானுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லாம் நிச்சயமாக பயந்து தங்களது விஷயத்தை நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருச்சு. குறிப்பாக ஓமன் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், அதே மாதிரி வந்து எகிப்து ஆகட்டும், இன்னும் சில நாடுகள்லாம் இனி அடுத்த ரிவெஞ்ச் நீங்கள் வந்து ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்த நினச்சிங்கன்னா எங்களது வான் வழியாக போய் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதாவது ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடையை வச்சிருக்கு. குறிப்பாக துருக்கி அறிவிச்சிருக்கு. துருக்கி சொல்லியிருக்கு, எங்கள் துருக்கி ஆல்ரெடி நேட்டோட இருக்குது, அப்போ நேட்டோடைய விமானங்கள்லாம் இந்த சைடு வரலாம். ஸோ என்ன சொல்லிச்சு துருக்கி, எங்களுடைய வான் வழியை வந்து நீங்கள் வந்து ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்தினீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடி குடிப்போம்னு சொல்லிட்டு இந்த துருக்கியும் அறிவிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நாடுகள் அறிவிக்கக்கூடிய வேளையில்
ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா ஒரு முனாஃபிக் தனமாக நயவஞ்சகத்தனமாக இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து கொண்டு சொல்லப்போனால் இந்த பெலிஸ்டிக் மிசில்கள் ஈரான் ஏவிச்சில்லை, அதில் 1-2 மிசில்களை இடைமறிப்பு செஞ்சிருக்கிறார் இந்த 2ஆம் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இனதுரோகி சேர்ந்து கொண்டு இன்னைக்கு இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். இவர் செய்தது இல்லாமல் 2ஆம் அப்துல்லாவுடைய மகளாக இருக்கக்கூடிய சல்மான் சொல்லக்கூடிய ஒரு பெண், இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய தினம் 5 ட்ரோன்களை, அதாவது ஈரான் வந்து அதிகமான ட்ரோன்களை அனுப்பிச்சு, 1000க்கு மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பிச்சு. ஸோ இந்த ட்ரோன்களில் கிட்டத்தட்ட 5-6 ட்ரோன்கள் வந்து நேற்றைய தினம் இந்த 2ஆம் அப்துல்லாவுடைய மகள் சல்மா வந்து வான்வெளியில் பறந்து அந்த F-35 என்று சொல்லக்கூடிய அமெரிக்க விமானத்தையும் பயன்படுத்தி தாக்குதலை ஏற்படுத்தி அந்த ட்ரோன்களை எல்லாம் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து இன்னைக்கு பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எதிராக ஜோர்டான் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஜோர்டான் முழுக்க அமெரிக்க இஸ்ரேலுடைய அடிமையாக மாறி இன்னைக்கு அந்த நாட்டை அடமானம் வச்சிருக்கு. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த இடைமறிப்பு இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இந்த ஜோர்டான் வந்து பெலஸ்டிக் மிசில் இடைமறிப்பு செஞ்சிச்சுல, அதில் ஒரு பெலஸ்டிக் மிசில் வந்து ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மானில் வந்து விழுந்து அதில் வந்து ஒரு 3 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. அப்போ முற்றுமுழுதுமாக இன்னைக்கு ஜோர்டான் என்ற நாடு அமெரிக்காவுடைய அடிவர்த்தியாக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. மறுபக்கம் சவுதி அரேபியா தனது உண்மையான முகத்தை மீண்டும் காட்டிருச்சு. சவுதி அரேபியா இவ்வளவு நாள் நடந்த போரில் எதுவும் பேசலை. என்ன சொல்லிச்சு, 2 பக்கமும் தப்பு இருக்குது, ஹமாஸ் அடித்தது தப்பு, இஸ்ரேல் அடித்தது தப்பு, ஆனால் பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை வேண்டும், தனி பலஸ்தீனம் வேண்டும், அல் அக்ஸா தனியாக அமையணும் அப்படிங்கிற பல கோரிக்கையை வச்சுச்சு. ஆனால் இன்றைய தேதியில் அது சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. சவுதி அதிகாரி சொல்கிறாரு, இஸ்ரேலுடனான இயல்பு நிலையை அழிக்க காசாவில் போரை ஈரான் வடிவமைத்தது. காசாவில் போரை யார் வடிவமைத்ததாமா? ஈரான் வடிவமைச்சிருக்காங்க, செயற்கையாக உருவாக்கி இருக்குங்கிறாங்க சவுதி. எப்படி நம்மளால் ஜீர்ணிக்க முடியுது? இஸ்ரேல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா மக்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இளநழிப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைதி இல்லாத நிலையில் வந்து அந்த பூமியை வச்சிருக்குது, பல குழந்தைகளை கொண்டிருக்குது. ஸோ இத்தகைய சூழலில் இந்த போர் என்பது நிச்சயமாக தேவை, இதன் மூலமாக விடுதலை பிறக்கும் என்பதுதான் உலக மக்களுடைய ஒரு ஆசையாகவும் நிலையாகவும் காணப்படுது. ஸோ இந்த சூழலில் வந்து ஈரான் தான் போய் இந்த காசா போரை வடிவமைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சவுதி எடுத்தது என்பது நிச்சயமாக உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்த செய்தி பாருங்க, இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்குவதில் சவுதி அரேபியா செய்து வரும் முன்னேற்றத்தை அளிப்பதற்காக ஈரான் காசாவில் போரை வடிவமைத்தது. ஈரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாடு. ஈரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாடு. அது நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஈரானுடைய இந்த நடவடிக்கையை முன்னாடியே அடித்து ஒடுக்கி இருக்கணும் அப்படிங்கிறது சவுதியுடைய கோரிக்கை. மேலும் சவுதி அரேபியா வான்வெளிக்குள் சந்தேகத்திற்கமான எந்த பொருளும் ஊடுருவி சென்றால் தடுக்கப்படும். அதாவது சவுதி அரேபியா வான்வெளியை ஒருவேளை ஈரான் பயன்படுத்திடுச்சுன்னா ஈரானை தாக்குவோங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு எடுத்திருக்கு. அப்போ ஜோர்டான் ஆகட்டும், யுஏயும் இது மாதிரி சில நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. ஆனால் யுஏஇ இந்த நிலைப்பாட்டில் தங்களது வான்வெளியை பயன்படுத்த மாட்டோம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா 2 நாடும் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மூர்க்கத்தனமான முடிவு எடுத்திருக்கு. குறிப்பாக ஈரானே ஒரு தீவிரவாத நாடாக, தீவிரவாதத்துக்கு உடன் போகக்கூடிய நாடாக சவுதி இன்னைக்கு டிக்டேட் பண்ணியிருக்குன்னா எந்த அளவு நிலைமை மோசமாக போயிருக்குன்னு பாருங்க. மேலும் நேற்று நடந்த அந்த தாக்குதலில் எவ்வளவு அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். முதல் 110 பெலஸ்டிக் மிசைல்கள் ஏவப்பட்டிருக்குது, $30-50 மில்லியன் இழப்பு. அடுத்து 45 கப்பல் ஏவுகணை, அதாவது குரூஸ் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, $4-7 மில்லியன் இழப்பு. அடுத்து 170 ஷாஹத் 136 என்று சொல்லக்கூடிய விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இல்லை $4-5 மில்லியன் இழப்பு. மொத்தமாக $62.38 பில்லியன் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. கூடுதலாக $1.1 பில்லியன் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு செலவும் செஞ்சிருக்கு. அப்ப இவ்வளவு இழப்பு வந்து இந்த ஒரு தாக்குதல்ல ஈரான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. மேலும் பிரிக்ஸ் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த டாலர்னு சொன்ன முன்னாடி சொல்றேன், பிரிக்ஸ் சொல்லி இருக்கு. மத்திய கிழக்கு நாடுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், குறிப்பாக ஒபேக் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு கூட்டமைப்பு எல்லாமே நீங்கள் ஆயில் ஏற்றுமதியை, எண்ணெய் ஏற்றுமதியை இனிமேல் டாலரில் செய்யாதீங்க, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அமெரிக்காவுடைய பொருளாதார நம்ம வீழ்ச்சி அடைய வைப்போம். நாம் புதிய ஒரு நாணய முறையை கொண்டு வந்து இந்த உலக ஒழுங்கை சரி செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு எடுத்திருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த போர், அதாவது ஈரானுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வலுவான தாக்குதல்னு சொல்லலாம். இந்த தாக்குதல் மூலம் ஈரானுடைய சூப்பர் பவர் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து டிக்டேட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. இதன் வழியாக நாம் வந்து நிச்சயமாக ஈரானை குறித்த அந்த ஒரு பார்வை நமக்கு கிடைச்சிருக்கும். ஈரான் எந்த அளவு வந்து பலஸ்தீன் மக்களுக்கு துணையாக, காசா மக்களுக்கு, ஹமாஸுக்கு துணையாக நின்று கொண்டு இந்த ஃபைட்டை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்குது. தனது கருத்து முரண்பாடுகளை கலைந்து, அதாவது சியா சுன்னி பிரச்சனையை அடிக்கடி உள்ள இந்த போரில் கொண்டு வந்துருப்பாங்க, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த போர் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. நிச்சயமாக இஸ்ரேல் மூலம் இனிமேல் எழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நீ சொல் போயிட்டு இருக்குது. இந்த வேளையில் அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலோட கூட்டு சேர்ந்து கொண்டு
மீண்டும் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கான சில ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு. கூடுதலாக இந்த இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அதி நவீன உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக அழிக்க முடியாத ஒரு சக்தியாக காட்டப்பட்ட அந்த அயன் டோம் சிஸ்டம் இன்னைக்கு பெலஸ்டிக் மிசைல்கள் ஏவப்பட்ட அந்த நிலையில ஈரானுடைய பெலஸ்டிக் மிசைல்களை இந்த அயன் டோம்னால துளியும் தடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் கூடுதலாக இந்த அயன் டோமுக்கு அடுத்து ஏரோ 3 என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா கைபர் சதானி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து ஈரான் ஏவுச்சு. அந்த கைபர் சதானி அந்த ஏரோ 3 என்று சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் முற்றுமுழுதாக அழிச்சு உள்ள போய் தாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்ட பல இடங்களை வந்து இந்த ஒரே ஒரு தாக்குதல் ஈரான் அழிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் மூலம் ஈரான் இனி அடுத்த கட்ட நிகழ்வை எப்படி நடத்த போகுது, இந்த போர் எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் வரக்கூடிய கூடுதல் செய்தியின் வழியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.